ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள். பதம் 20. மாண்டவிய சாபாத் பகவான் பிரஜா சம்யமனோ யம பிராது க்ஷேத்ரே புஜிஷ்யாயாம் ஜாத சத்யவதி சுதாத். மொழிபெயர்ப்பு. முன்பு நீர் ஜீவராசிகளின் மரணத்திற்கு அதிபதியான யமராஜன் என்பதையும் மாண்டவிய முனிவரின் சாபத்தால் இப்பொழுது விதுரராக பிறந்திருக்கிறீர் என்பதையும் சத்யவதியின் மகனான வியாசதேவருக்கும் அவரது சகோதரரின் வைப்பு மனைவிக்கும் பிறந்தவர் என்பதையும் நான் அறிவேன். பொருளுரை. மாண்டவிய முனி ஒரு மகாமுனிவராக இருந்தார். விதுரர் முன்பு மரணதேவனான யமராஜனாக இருந்தார். ஜீவராசிகளின் மரணத்திற்கு பின் அவர்களுக்கு அவர் பொறுப்பாளியாக இருந்தார். பிறப்பு, பராமரிப்பு, மரணம் ஆகிய இம்மூன்றும் ஜட உலகிலுள்ள ஜீவராசிகளின் 3 பந்தப்பட்ட நிலைகளாகும். ஒருமுறை பிள்ளை பிராயத்தில் மாண்டவிய முனி செய்த தீச்செயலுக்காக அவரை ஈட்டியால் துளைக்கும்படி யமராஜன் உத்தரவிட்டார். தமக்கு மிதமிஞ்சிய தண்டனையை அளித்ததாக எண்ணி யமராஜனிடம் கோபங்கொண்ட மாண்டவிய முனி அவரை ஒரு சூத்திரராக பிறக்கும்படி சபித்து விட்டார். இவ்வாறாக விசித்திர வீரியனின் வைப்பு மனைவியின் கர்ப்பத்தில் விசித்திர வீரியனின் சகோதரரான வியாசதேவருக்கு அவர் மகனாக பிறந்தார். பீஷ்மதேவரின் தந்தையான சந்தனு மகாராஜனுக்கும் சத்யவதிக்கும் பிறந்தவர் வியாசதேவர். மைத்ரேய முனி வியாசதேவரின் நண்பராக இருந்ததால் விதுரரை பற்றிய இந்த இரகசியத்தை அவர் அறிந்திருந்தார். விதுரர் ஒரு வைப்பு மனைவிக்கு பிறந்தவர் என்ற போதிலும் வியாசதேவரை தந்தையாக கொண்டிருந்ததால் பகவானின் மிகச்சிறந்த பக்தராகும் தகுதியை பெற்றிருந்தார். இத்தகைய ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறப்பதானது பக்தி வாழ்வை பெறுவதற்கு அனுகூலமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விதுரரின் முற்பெருமையின் காரணத்தால் அவருக்கு இவ்வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா.